இடத்திலே இல்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்திலே உமருக்கு எதிராக நிச்சயமாக நான் வாதிட்டே தீருவேன். உமர் அவர்கள் நிற்கிறார்கள் முன்னாடி. அந்த பெண்ணுக்கு அடையாளம் தெரியவில்லை யார் என்று. அப்போது சொன்னார்கள், உமர் அவருக்கா? இந்த குழந்தை அழுவதற்கும் உமருக்கும் என்ன சம்பந்தம்? உமர் அவர்களுடைய அந்த கேள்விக்கு அந்த பெண் பதில் சொன்னார்கள், நான் அவருடைய ஆட்சியில் தான் இருக்கின்றேன். அவருடைய ஆட்சியில் இருந்து கொண்டு நான் இந்த வேதனையை அனுபவித்தால் அவருக்கும் இந்த நிலைமைதான். அவருக்காக மறுமையிலே நான் வாதிட்டே தீருவேன். என்ன செய்ய வேண்டும் உமர் உங்களுக்கு? உமர் அவர்கள், எங்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் பசியாறுவதற்கு உணவை கொடுக்க வேண்டும். உடனடியாக தன்னுடைய அடிமையாளை அழைத்துக் கொண்டு, வேலையாளை அழைத்துக் கொண்டு உமர் அவர்கள் பைத்துல் மாலுக்கு செல்லுகிறார்கள். அங்கே இருந்த கோதுமை மூட்டைகளையும் உணவுகளுடைய மூட்டைகளையும் தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு உமர் அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டை நோக்கி செல்லுகிறார்கள். வீட்டை நோக்கி செல்லும் பொழுது வந்த அடிமையால் கேட்டார்கள், உமர் அவர்களே, ஏன் நீங்கள் மூட்டையை சுமக்கின்றீர்கள்? அதை எனக்கு கொடுங்கள், நான் சுமந்து வருகிறேன், நீங்கள் கலீஃபா. அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள், அத்தஹ்மிலு அன்னி விஸ்ரி யௌமல் கியாமஹ், நாளை வறுமையிலே என் சுமையை நீ சுமப்பாயா? அத்தஹ்மிலு அன்னி விஸ்ரி யௌமல் கியாமஹ், நாளை வறுமையிலே என் சுமையை நீ சுமப்பாயா? சுப்ஹானல்லாஹ். மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்று உணவை உமர் அவர்களே தயாரித்து உமர் அவர்களை கொடுத்துவிட்டு திரும்ப வருகிறார்கள். தான் உமர் என்பதை அறிவிக்காமல் திரும்பி வந்து வாருங்கள் செல்வோம் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருக்கிறார் உமர் அவர்கள். அந்த குழந்தையும் அந்த தாயும் வயிறு நிரம்பி மனம் குளிர்ந்தால்தான் இந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து செல்லுவேன். ஹலீஃபா ஒரு ஏழையுடைய பசியை உணர்ந்து எப்படி செயல்படுகிறார் பாருங்கள். காலை ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு உமர் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள், கம் கதல்த மின் அத்ஃபாலில் முஸ்லிமீன யப்னல் கத்தாப், கத்தாபின் மகனே, இப்படி எத்துணை குழந்தைகளை நீ கொண்டிருக்கிறாய். கத்தாபின் மகனே, இப்படி பசியால் எத்துணை குழந்தைகளை கொண்டிருக்கிறாய். அன்றிலிருந்து சட்டம் இயற்றப்பட்டது, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான குழந்தைக்கும் அந்த குழந்தை வளரும் வரை பைத்துல் மாலில் இருந்து உணவு கொடுக்கப்படும் என்று. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு நீதி பாருங்கள், என்ன ஒரு நேர்மை பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் அவர்கள் அவுலியாக்களுடைய பட்டியலில் மிக உயர்ந்தவர்கள். அல்லாஹுடைய நண்பர்களில், அல்லாஹுவை வணங்குவதில், அல்லாஹுடத்திலே தனிமையில் இருந்து அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்வதில் உமருடைய தரத்தை யாராலும் அளக்க முடியாது, அந்த ரப்பை தவிர. குர்ஆனுடைய வசனங்கள் கேட்கப்பட்டாலே உமர் அவர்களால் தாங்க முடியாது. அதுவும் மறுமையுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் யார் ஓதினாலும் சரி உமர் அவர்கள் அழுது விடுவார்கள். ஒரு முறை இரவு உலாவ செல்லும் பொழுது ஓதப்படுகிறது. ஒருவர் ஓதிக்கொண்டிருக்கிறார், வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் என்ற ஒரு சூறாவில் அந்த 7வது வசனத்தை ஓதுகிறார். இன்ன அதாப ரப்பிக லவாகிஅ, இன்ன அதாப ரப்பிக லவாகிஅ. இதை கேட்டவுடன் உமர் அவர்கள் அதே இடத்திலேயே அமர்ந்து விடுகிறார். சூரத்து தூரை படித்ததனுடைய அர்த்தத்தை நீங்கள் படியுங்கள். 7 வசனங்கள், முதல் 7 வசனங்களை படியுங்கள். சூரத்து தூரிலே அமர்ந்து விடுகிறார். அமர்ந்து விட்டு எழ முடியாமல் அழுகையால் நடந்து சென்று வீட்டை சென்றடைகிறார். அழுது அழுது உமர் அவர்களுக்கு நோயே ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ் அக்பர். என்ன மறுமையின் அச்சம் பாருங்கள், என்ன மறுமையின் பயம் பாருங்கள். உமர் அவர்கள் தொழுகை நடத்தினால், அவ்வளவு பெரிய வீரர், பலம் மிக்கவர், தொழுகையிலே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினால் அவர் தேம்பக்கூடிய தேம்பலின் சப்தம், அழுகையால் அவர் தேம்பக்கூடிய தேம்பலின் சப்தம் கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு வரை கேட்கும். அல்லாஹ் அக்பர். அடிக்கடி உமர் அவர்கள் விரும்பி ஓதக்கூடிய சூரா சூரத்துல் யூசுப். என்ன சூரா? சூரத்துல் யூசுப். ஓதிக்கொண்டே வருவார்கள். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கவலையை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்த அந்த வசனம் வரும் பொழுது
உமர் அவர்களால் அதற்கு மேல் செல்ல முடியாது, அழ ஆரம்பித்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளவு குர்ஆனுக்கு கட்டுப்பட்டவர் உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், 10 ஆண்டுகளாக நான் சூரத்துல் பக்கராவை மனனம் செய்தேன். எத்தனை ஆண்டுகள்? ஒரு சிறு குழந்தைக்கு இன்று கொடுத்தால் 10 நாட்களில் சூரத்துல் பக்கராவை மனனம் செய்துவிடும். உமருக்கு சக்தி இல்லையா மனனம் செய்வதற்கு? மஅதல்லாஹ். உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு வசனத்தையும் நான் மனனம் உள்ளத்திலே கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் அதை செயல்படுத்தாதவரை. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹ் என்று வந்தால் அந்த தக்வாவை முழுமைப்படுத்தும் வரை அடுத்த வசனத்தை உமர் அவர்கள் ஓத மாட்டார்கள். சஹாபாக்களுடைய வழக்கம் இது, சஹாபாக்களுடைய முறை இது. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் அவர்களுடைய பணிவை பாருங்கள், உமர் அவர்களுடைய பணிவை பாருங்கள். ஒரு முறை உமர் அவர்கள் தன்னுடைய அடியாளோடு தன்னுடைய வேலையாளோடு நடந்து செல்கிறார்கள். அப்போது ஒரு பெண்மணி குறுக்கே வருகிறார்கள். அமீருல் முஃமினீன் உமரா நீங்கள், அமீருல் முஃமினீன் உமரா நீங்கள், நீங்கள் சிறு வயதிலே இருக்கும் பொழுது உங்களை உமைர் என்று அழைத்தோம், நீங்கள் வயதை அடைந்த பிறகு உமர் என்று அழைத்தோம், இப்போது நீங்கள் அமீருல் முஃமினீன் என்று அழைக்கப்படுகிறாயே உமரே, ஃபத்தகில்லாஹ யா உமர், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள் உமரே, ஃபத்தகில்லாஹ யா உமர், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள் உமரே. அப்போது அருகே இருந்த அந்த வேலையாள் சொன்னார்கள், யா அமீருல் முஃமினீன், இந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இங்கே நிற்கிறீர்களா? சொன்னார்கள், உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, இந்த பெண் எனக்கு அறிவுரை செய்தால் காலையிலிருந்து இரவு வரை நின்று கொண்டே கேட்பேன், தொழுகையுடைய நேரத்தை தவிர. தொழுகையுடைய நேரம் மட்டும் தொழுகைக்கு சென்று திரும்ப வந்து மீண்டும் இந்த பெண் சொல்வதை கேட்பேன். ஏன்? இந்த பெண் தன்னுடைய கணவனுடைய விஷயத்தை பற்றி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறியதை அல்லாஹ் கேட்ட பொழுது நான் இந்த பெண்ணுடைய அறிவுரையை கேட்க மாட்டேனா? யார் அவர்? யார் அந்த பெண்மணி? قد سمع الله قول التي تجادلك في زوجها, சூரத்துல் முஜாதலா முதல் வசனம். ஹுவைலா பின்து தஅலபா. ஹுவைலா யார் இந்த பெண்மணி? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வரலாறு? قد سمع الله, அல்லாஹ் கேட்டான் தன்னுடைய கணவனை பற்றி முஹம்மது ரசூலிடத்தில் என்ன தர்க்கித்தார், என்னிடத்தில் என்ன முறையிட்டார் என்பதை அல்லாஹ் கேட்டான் என்று இந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் செவிமடுத்ததாக கூறும் பொழுது இந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நான் இங்கே நிற்க மாட்டேனா? உமர் அவர்களுடைய பணிவை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு முறை மிக முக்கியமான வரலாறு, கொஞ்சம் செவிகளை இடத்திலே ஒப்படையுங்கள். பலஸ்தீனுக்கு உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள். எதற்கு பலஸ்தீனுக்கு? பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ். யா அல்லாஹ், அதை முஸ்லிம்களுடைய கரத்திலே திருப்பி கொடு. பைத்துல் முகத்தஸ் உமர்களுடைய ஆட்சி காலத்திலே அபு உபைதாவுடைய படையின் மூலமாக வெற்றி கொள்ளப்படுகிறது. அபு உபைதா கடிதம் எழுதுகிறார்கள், வாருங்கள் உமரே, இந்த கிறிஸ்தவர்கள் நிபந்தனை இடுகிறார்கள், உமருடைய கரத்தில் தான் சாவியை ஒப்படைப்போம் என்று. ஏனென்றால் அவர்களுடைய வேதத்தில் அப்படி எழுதப்பட்டு இருக்கிறதாம். அல்லாஹ் அக்பர். உமர் அவர்கள் அப்படியா 2400 கிலோமீட்டர் பயணம் செய்து போக வேண்டும். உடனடியாக ஒரே ஒரு ஒட்டகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு, ஒரே ஒரு ஒட்டகம், தன்னுடைய வேலையாளை அழைத்துக் கொண்டு ஒரு ஹலீஃபா, ரோம் பாரசீகத்துடைய அரசர் பாலைவனத்தில் நடந்து செல்கிறார். குர்ஆனை ஓதி ஓதி மாறி மாறி ஓதியவர்களாக சொன்னார்கள், என் வேலையாளே, நான் ஒரு சில தூரம் நான் வருவேன், ஒட்டகத்தின் மேலே இருந்து அதற்கு பிறகு நீ ஏறு, நான் அந்த ஒட்டகத்தை அழைத்துச் செல்கிறேன், அதற்கு பிறகு இருவரும் நடந்து செல்லுவோம், அதற்கு பிறகு சிறு தூரம் வந்ததற்கு பிறகு நீ ஏறு, நான் அழைத்துச் செல்கிறேன், அதற்கு பிறகு நீ கீழே இறங்கு, நான் மேலே உட்காருகிறேன் என்று நிபந்தனையிட்டு அந்த தோழரையும் அழைத்துச் செல்கிறார்கள் உமர் அவர்கள் பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக. ஆனால் அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள், அந்த மக்கள், யார் உமர்,
என்று பார்ப்பதற்காக அந்த எல்லையிலே வந்து மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த ஒட்டகத்தின் மேலே சவாரி செய்யக்கூடிய அந்த நேரம் அவருடைய வேலையாளுடையது. அவருக்கு என்ன வேலை? அந்த ஒட்டகத்தை அழைத்து வர வேண்டும். எல்லாரும் நிற்கிறார்கள். அமீருல் முஃமினீன் ஏறி உட்கார